வீட்டில் நம்ம வாங்கிட்டு வந்த வாழைப்பழம் மீந்து போய் பழுத்துருச்சா, கவலையே வேணாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். கேக்குன்னு கூட சொல்லலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். நாங்கள் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஜாக்கரி பவுடராக இருந்தால் கூட நீங்கள் வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாகு எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அது கரைஞ்சால் மட்டும் போதும். கட்டி இல்லாமல் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஆறட்டும், சூடாகட்டும். இந்த சைடு பாருங்கள், 2 வாழைப்பழம் நல்லா பழுத்துருச்சு பாருங்கள். நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து எண்ணெயில் இல்லைன்னா நெய்யில் வந்து வதக்குறப்போ அது குழஞ்சி போயிடும். அதனால் நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பழம் நெய் இல்லைன்னா எண்ணெயில் வதங்குறப்போ நல்ல வாசம் இருக்கும். ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கடலை எண்ணெய் இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள ஃப்ளேவர் உள்ள நல்லா இருக்காது அந்தளவுக்கு. வாழைப்பழம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த பொருள் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு துருவி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கலாம். நல்ல ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுத்ததாக இது கூட நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்க்காம கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இல்லை 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஆற வைக்கணும். நம்ம வதக்கி வச்ச வாழைப்பழம் தேங்காய் அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இந்த சைடு வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதுவும் நல்லா ஆறி போயிருக்கு. இப்போ நம்ம மெயினான பொருள் மாதிரி சேர்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ வந்து வெல்லம் எடுத்தோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கோதுமை மாவு சேர்க்கணும். அதையும் நான் இந்த வாழைப்பழம் அந்த மிக்ஸு கூட இது கூட சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசி கல் மண் இதெல்லாம் இருக்கும். இதை இப்போ கட்டி இல்லாமல் நம்ம கலக்கணும். ஸ்பூன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு அப்படியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓரத்தையும் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு தண்ணியெல்லாம் இருக்காது. நம்ம நல்லா கிண்டி விட்டோன்னா நல்லா கட்டி ஆயிரும். இங்கே பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்களோ அதில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இது இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் பால் காய்க்கிற பாத்திரம் தான். நான் அதில் தான் எண்ணெய் தடவிருக்கேன். ஒரு இட்லி சட்டியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி எப்படி அவிய வைப்போமோ அதே மாதிரி தான் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் தடவி வச்ச பாத்திரத்தில் நான் இந்த மிக்ஸை வந்து இதில் வந்து சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து இப்போ தட்டி விடணும். இல்லை ஏர் பபிள்ஸ் வந்து இருக்கும், அதனால நம்ம லைட்டாக தட்டி விட்டோம்னா ஈவனாக வெந்து வரும். அதுக்காக தான் இப்போ நம்ம தட்டி விட்றோம். நம்ம வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த சாப்பாடு வைப்போம்ல, அந்த கீழே வைப்போம்ல, அந்த இது ஸ்டாண்டு வந்து கீழே வச்சுக்கிறேன். உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணத்தை கூட நீங்கள் கவுத்து போட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை சேர்த்து வச்சுருக்கோம்ல அதை வந்து உள்ளே வச்சிடலாம். மேலே எந்த பிளேட்டும் போட தேவையில்லை. நம்ம எப்படி இட்லி அவிப்போமோ அதே மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இடையில தண்ணி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி அதில் இந்த கம்பி மாதிரி இருக்கும்ல அதை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இறக்கி இதை வந்து ஃபுல்லாக ஆற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஓரத்தில் நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அப்போனா நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு லைட்டாக நம்ம கீழே கவுத்தாலே வந்துடும். இங்கே பாருங்கள், லைட்டாக நான் கவுக்க தான் செய்கிற வந்துருச்சு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு இது.
வீட்டில் கோதுமை மாவு, வாழைப்பழம், வெல்லம், தேங்காய் இவ்வளோதான். அந்த 4 பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு செஞ்சு மட்டும் கொடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அடுத்து நீங்கள் எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. பாருங்கள், எந்த வெரைட்டி வாழைப்பழம்னாலும் சேர்த்து செய்யலாம். உடனே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.